நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். சார் கொஸ்டின் எப்படி கேட்குறான்னா சால்வ் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு காட் எக்ஸ். ஓகேங்களா? என்ன செய்யணும் காட் சொல்லிட்டோம். நம்மளுக்கு நார்மலாக பேசிக்காக அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் என்ன இருக்கும்? காசு சைனு சைனும் காசும் இருக்கும். அப்போ இங்கே சால்வ்னு சொல்லிட்டாவே நீ என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் செக் பண்ணுற நம்ம நார்மல் டைப்ல போட முடியாது. அதனால மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் டைப்ல தான் போட முடியும். சரிங்களா? ஓகே சார். அவன் கொடுத்தா கொடுக்கல நீ போய்க்குங்க. சரிங்களா? அவன் கொடுத்தா கொடுக்கல நீ அந்த டைப் போய்க்குங்க. அப்ப கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். சால்வ் பண்ண ரிசல்ட் நார்மல் தான். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் m² + 1 = 0 square y plus y equal to cos 0, m² + 1 is equal to 0, அப்ப yc என்ன m வருது? equal to +1 minus I, yc is equal to e power alpha x e power 0 alpha equal into to c1 cos x plus c2 sin x. என்ன டவுட் இருக்குதா? நோ சார். அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன எடுப்பீங்க? இது வந்து u எடுப்பி f எடுப்பி என்ன எடுத்து போட்டோம்? u1 of x இல்ல இப்போ f1 of x u ன்னு எடுக்கிறேன் சார். இல்ல f ன்னு எடுக்கிறேன் சார். சரி ஏதோ எடுத்துக்கோ. உனக்கு என்ன கம்ஃபர்ட்டபிளா அதை எடுத்துக்கோங்க. இது வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். அப்போ இன்னொரு क्वेश्चन இன்னொன்ல இது எடுப்போம்ல சார். yp க்கு ஃபார்முலா என்ன சார்? e power z equal to t ன்னு எடுத்து போடுறது என்ன மெத்தட் சார்? அது ஆய்லர்ஸ் மெத்தட் அண்ட் காசிஸ் மெத்தட். சரி முடிச்சிட்டு வந்துடலாம். அது ஆய்லர்ஸ் ஃபார்முலா தானே? அது ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆர் காசிஸ் ஃபார்ம்? எனக்கு எது எந்த மெத்தட் தெரியும். when வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்தா அது ஆய்லர்ஸ் ஃபார்ம். வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இங்க பாருங்க, இங்க வேரியபிள் இருக்குதா? x and y உள்ள வேரியபிள் இருக்குதா? இங்க எதுமே இல்ல, கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல எது இல்லைன்னா நம்ம நார்மல் டைப். ஆய்லர்ஸ் ஃபார்ம்னாவே கண்டிப்பா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. x² d² + xd + 1 * y = ரைட் ஹேண்ட் சைடுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ f1 of x is equal to cos x, f2 of x is equal to sin x. அப்போ yp ஓட வேல்யூ என்ன? f of x is equal to cot x. yp is equal to f1 of x into u of x. ஓகே, அங்க u போடுறீங்களா? f2 of x into p of x. ஓகே, uv போடுறீங்க. u of x is equal to minus integral f1 of x into f2 of x. f2 of w w f2 of x into f1 f2 dash minus f2 f1 dash. கரெக்ட்டுங்களா? w ஃபார்முலா என்ன? இல்ல சார் w. ஓகே, u வந்துட்டு f2 of x into right hand side value, f2 of x into right hand side value divided by w into dx. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். right hand side value என்ன? cot x. right hand side value cot x. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். w என்ன? 1 cos x. w என்ன? cos x. yes sir, cos square x plus sin square x. 1 வருதா மைனஸ் 1 வருதாப்பா? இது cos x, இது cos x. cos square x plus sin square x. plus x 1 தான் வருது. சரிங்களா? அப்ப w வேல்யூ 1. f2 of x வந்து என்ன வருது? sin x வருது. கரெக்ட்டுங்களா? sin x வருது. அப்ப என்ன வருது? minus integral sin x f of x into f2 dash of x cos x divided by 1 into dx.
u equal to minus integral cot x into cos square x by sin x. T is equal to sin x எடுக்கணும். சார் அங்க cos x தான் சார் வரும். cos x தான். ஓ sin x தான் வரும். ஓகே. cos by sin sin கட் ஆயிரு கரெக்ட்டுங்களா? ஓகே. ஓகேவா? அடுத்து v of x பார்த்தலாமா? v of x equal to integral f1 of x into right hand side divided by w into dx. கரெக்டாப்பா? அப்ப integral right hand side வேல்யூ என்னது? f1 வந்து இது sin x தான். f1 வந்து cos x கரெக்ட்டுங்களா? f1 வந்து cos x, இது வந்து cot x. cos x sir v of x is equal to integral f1 f of x into f1 of x divided by w. ஆமா, f1 of x என்னது? cos x into cot x கரெக்ட்டுங்களா? Okay sir, so cos square x by sin x வருது sir. cos x divided by sin x into dx. sin x dx. sir t வந்துட்டு sin x வருது. cos squared x வருமா? cos squared x cos okay. cos squared எப்படி எழுதலாம்? cos square x 1 minus sin square x ன்னு எழுதலாம். அப்ப ஸ்பிளிட் பண்ணு. divided by sin x. அப்போ 1 by sin x minus integral sin x dx. 1 by sin x எப்படி எழுதலாம்? cosecant x ன்னு எழுதலாம். minus sin squared சொல்லுப்பா. sin squared minus sin x dx. வந்து என்னடா? வெறும் sin x ன்னு எழுதலாமா? minus sin x dx. Super, very good. அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. integral cosecant x is equal to log of cosecant x minus cot x. Super. sin x equal to minus sin x இருக்குது. minus minus trigonometry சார் எனக்கு இந்த trigonometry identity இருக்குறது மட்டும் சென்ட் பண்றீங்களா சார்? ஐடென்டிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்போம் பார். ஃபார்முலா ஆல்ரெடி சென்ட் பண்ணிருப்போம். வேணா இப்போ கூட சென்ட் பண்ணிக்கலாம். முடிச்சிட்டு கிளாஸ் முடிச்சிட்டு கூட. சார் கிளாஸ் முடிஞ்சு மாட்டி ஒர்க்க சென்ட் பண்ணிருங்க சார். cos squared x plus sin squared x equal to 1 இதானே கேக்குறேன். அடுத்து secant squared x equal to 1. இல்ல அது மாதிரி நிறைய இருக்குல்ல சார், அது நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்க சென்ட் பண்ணது. ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் உனக்கு ஐகான் போட்டு காட்டுறேன், நீ பாத்துக்கோ. சரியா? ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உனக்கு பண்ணிடலாம். ஓகே, இதான் வந்து நம்மளுடைய என்ன வேல்யூ? v of x ஆ? டவுட் இருக்குதா கண்ணு? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நம்மளோட ரிசல்ட். புரியுதா? புரியுது சார். ஓகே சார். சரி, அப்ப இந்த pi போடலாமா? yp போடுங்க. cos x into இந்த வேல்யூ u of x. cos x into u of x. u of x என்ன? minus sin x. அப்ப cos x into minus sin x plus sin x into this overall term log of cosecant x minus cot x plus sin x. cos x அது சார் cot x தான் சார் அங்க வரும். ஆமா, cot x தான். f1 of x cos இது cot தான், இது cos x, இங்க sin x, இங்க வந்து cos x. சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, sin x into cos x plus sin x into cos x. இது minus sin x into cos x. அப்ப இந்த டேமும் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? புரியலனா பாத்துங்க தம்பி. அப்ப yp ஈக்குவல் என்ன கிடைக்குது? இல்ல புரியுது. sin x into log of cosecant x minus cot x. சரிங்களா? இதான் வந்து yp ஓட வேல்யூ. ஓகே. ஓகே சார். அப்ப சொல்யூஷன் எழுதிடலாமா? therefore solution y equal to yc plus yp. yc வேல்யூ என்ன? c1 into cos x plus c2 into sin x plus yp. yp வேல்யூ இதுதான். அப்ப என்னாச்சு? sin x into log of cosecant x minus cot x. இதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகே சார். இதான் பாராமெட்ரிக் ஃபார்மோட ஒரு நார்மல் ப்ராடக்ட்டோட சொல்யூஷன்.
சரிங்களா? ஓகே சார். சொல்லுங்க, வேற என்ன கொஸ்டின் பார்க்கணும்? சார் இது சார் யூலர்ஸ் காஷி மெத்தட். அது பார்த்தலாமா? எஸ் சார். சரி, ஒரு ப்ராப்ளம் கொடுக்கலாம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயிலர்ஸ் மெத்தடுக்கு என்னென்ன ஃபார்மேட் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயிலர்ஸ் ஃபார்மேட் இ பவர் செட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஜெனரல் ஃபார்மேட் எப்படி எடுத்துக்கலாம்? ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? x² d² plus some constant d x square into d plus என்ன கிடைக்கும்? d னா with respect எது பண்ற y ன்னு வெச்சுக்கலாமா? some y, some constant into y equal to என்னது? some function of maybe sin or cos எது வேணா function of x ன்னு வரும். சரிங்களா? திருப்பி என்ன எடுப்பீங்க? ஓகே சார். x equal to e power u. அப்ப z equal to என்ன கிடைக்கும்? log x கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப x into d என்ன கிடைக்கும்? theta. சார் ஏன் சார் நம்ம ஏன் x is equal to e power z எடுக்கிறீங்க? அப்பதான் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஆகாது. நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் நம்ம இதை வந்து எடுத்துட்டு போடும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே ஓகே சார். ஓகே, நம்ம உள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு எக்ஸா எடுக்கணும். இப்போ உள்ள வந்துட்டு x² d² இருக்கு, அது பொதுவாக t² t² இருந்துச்சுன்னா சார் அதுதான் இப்போ t² t² நீங்க t மாத்துவீங்க. உங்க ப்ராப்ளத்துல எல்லாமே t போட்டுருப்பீங்க, அதனால நீங்க t மாத்துவீங்க. கரெக்டா? வேணா அந்த ஃபார்மேட் மாத்திக்கலாம். இப்ப பெருசா வேரியபிள் மாத்திர ஒரு பெரிய எக்ஸ்லயே பண்ணிக்கிறேன். இல்ல, உங்களோட இஷ்டம் தான். நீங்க எதை மாத்தினாலும் மாத்திக்கீங்க. வேரியபிள் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இன்டகிரேஷன் டெரிவேட்டிவ் வேரியபிள் பிரச்சனை இல்ல. நம்ம கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா வேரியபிள் எது வந்தாலும் நம்ம போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சுனா போதும், மற்றபடி நம்ம எது வேணா போட்டுக்கலாம். சரி, இப்போ இது ஓகேவா உங்களுக்கு? ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டெப். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு ப்ராப்ளம் போட்டுடலாமா? x is equal to e power z. ஆனா அந்த e power z வந்து எப்பவுமே சேம் தான். ஆமா கண்ணு, நீ இந்த வேரியபிள் தானே மாத்துற. நீ e power z போட்டுக்கலாம், நீ e power u போட்டுக்கலாம், e power v போட்டுக்கலாம். உன்னோட இஷ்டம் தான். 3 வேரியபிள்ரா. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை 3 வேரியபிள் இருக்கும். எய்தர் x, y, z or u, v, t or x, நீங்க உங்களோட ப்ராப்ளத்தை பார்த்தா x, t, z இது யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க யூஸ் பண்ணது இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. நாங்க மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் பார்த்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 வேரியபிள்ல எது வேணா மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே ஓகே, அது நீங்க பார்த்து எப்படின்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நம்ம வேரியபிள் மாறல, என்ன கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? ஓகே ஓகே சொல்றேன். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? x² d² minus xd plus 1 θ² minus t. ஓகே, equal to log x divided by xt whole square. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்டா பார்த்தலாமா? அதே ஐடியா தான். மேல இருக்கிறது அப்படியே பண்ணிடலாமா? x equal to e power z. 1 minute sir. x is equal to e power z. Log x is equal to z. xd is equal to theta. x square d² is equal to theta square. d equal to என்னது? d by dx. theta square minus theta. அப்போ theta square minus theta. இல்ல, இது மாத்திக்க. இது மாத்தணும்ல, இந்த கான்செப்ட் கொண்டு வரணும். இது மறந்துடாத, இதையும் கொண்டு வரணும். d equal to d by dx, theta equal to d by dz. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். சரி, அதை உனக்கு தெரியும் விட்டுட்டு theta equal to என்னது? d by dz. சரிங்களா? dங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். d by dx. So 1 minute. Theta is equal to d by dz. ஓகேங்களா? மாத்திடலாமா? d equal to d by. ஓகே சார். அப்ப கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன நடக்குது? கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப θ² minus theta minus theta plus 1 into y equal to log x. log x ஓட வேல்யூ என்ன? z. அப்ப என்ன கிடைக்கும்? z divided by x ஓட வேல்யூ என்ன? z by e power z the whole square. சூப்பர், வெரி குட். அப்ப என்னாச்சு? சிம்பிளிஃபை பண்ணுங்க. theta square plus 1 minus theta. ஆமா சார், ஆமா சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சின்ன மிஸ்டேக் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்துக்கோ. z square e power minus 2z. அப்ப cf கண்டுபிடிங்க. yc
yc கண்டுபிடிக்கணும் என்ன கிடைக்கும் m squared minus 2m plus 1 equal to 0 கரெக்ட்டுங்களா இது எப்படி எழுதலாம் இது வந்து m minus 1 whole squared ஃபார்முலா therefore m equal 1 வருது நீ கால்குலேட்டர் போட்டாலும் இதே ரிசல்ட் தான் வரும் பாத்துக்கங்க சரிங்களா இல்ல மேனுவலா போட்டாலும் இதே வரும் so yc is equal to c1 e power அவசரப்படக்கூடாது z plus c2 e power roots are real and equal roots are real and equal க்கு என்ன ஃபார்முலா c1 into z plus c2 yc is equal to c1 into z plus c2 into e power z. Sir, இப்போ இன்னொரு டவுட் சார் சொல்லுங்க நம்ம ஏன் இங்க வந்து c1 into x போடல சார் இங்க வேரியபிள் மாத்திட்டானே xங்கிற இடத்துல நம்ம z மாத்திட்டோம்ல அப்ப நம்ம இங்க கொடுக்கிறது அதான் தீட்டானா என்னது இதானே தீட்டா அப்ப நம்ம தீட்டாக்கு தான் சொல்யூஷன் கிடைக்கும் d க்கு சொல்யூஷன் கிடைக்கல இல்ல இங்க பாருங்க நம்ம கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் வந்து தீட்டா வெச்சு சொல்யூஷன் கிடைக்கும் புரியுதா ஓகே தீட்டாங்கிறது என்னது z தானே x இல்ல அப்ப அந்த z தான் வந்து நம்ம இப்ப x க்கு மாத்துறோம் இதுதான் நம்மளோட சொல்யூஷன் இதுதான் x சார் தீட்டானா என்ன சார் தீட்டா தான் நம்ம வந்து போட்டுக்கறோம் d/dz போட்டுக்கறோம் பாருங்க தீட்டா ஈக்குவல் என்னது டெரிவேட்டிவ் ஆஃப் புரியுதாப்பா நோ சார் சொல்ற கண்ணு சார் d something by dz தான் சொல்றாங்க blank-ஆ இருக்கு இங்க பாருங்க தீட்டா இருக்குது இல்ல இந்த தீட்டா என்னது d/dz கரெக்ட்டுங்களா இது d2 இதுதான் வந்து நம்ம m2 மாத்துறோம் கரெக்ட்டுங்களா அப்ப இந்த m நோட் பண்றது வந்து என்னது y and தீட்டாவோட dz அதாவது dy/dz ஓட காம்பினேஷன் அப்ப y = என்னது with respect to dz ஓட சொல்யூஷன் தான் எடுத்து போறோம் கரெக்ட்டா dz தான் கண்டுபிடிக்கிறோம் அப்ப என்ன கிடைக்குது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் எப்படி போடுவீங்க c1 e power z plus c2 into e power 3z என்ன கிடைக்குதோ அதை நம்ம எழுத போறோம் x போட முடியாது ஏன்னா இங்க பாருங்க நம்ம தீட்டா வச்சிட்டு தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் t ஓட சொல்யூஷன் இங்க இருக்குது பாருங்க t வந்து இதுதான் t ஓட சொல்யூஷன் இதுதான் செட் வந்து t ன்னு சொல்லிட்டோம் இது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்னால இது டைரக்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் அதனால தான் இந்த இத வந்து நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் நம்ம கன்வர்ட் பண்ணிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா அப்ப இது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டோட சொல்யூஷன் இந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்க்கு சொல்யூஷன் கன்வர்ட் பண்ணுவோம் சரிங்களா டைரக்டா கண்டுபிடிக்க முடியாதனால நம்ம வேரியபிளுக்கு மாத்திட்டு கான்ஸ்டன்ட்க்கு மாத்திட்டு வேரியபிளுக்கு கன்வர்ட் பண்ணுவோம் சரிங்களா இந்த சொல்யூஷன் வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டோட சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டோட சொல்யூஷன் ஓகேங்களா ஓகே சார் ஏன்னா கொடுத்தது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் டைரக்டா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தான் கண்டுபிடிக்கணும் அதனால கண்டுபிடிச்சாச்சு சரியாப்பா so yc equal to yp கண்டுபிடிக்கணும் yp எப்படி கண்டுபிடிப்ப என்ன சார் yp is equal to first q of z is equal to z square e power minus 2z so format வந்து az square plus bz plus c into e power minus 2z ரெண்டு காம்பினேஷன் இருக்குது பாத்தியா z squared and e power z ரெண்டுமே இருக்குது கரெக்ட்டா e power ax into z squared ஓட ஃபார்மேட் z squared நீ சொன்னது கரெக்ட்டா இருக்குன்னு பாத்துக்கலாமா டேபிள்ல பாத்துக்கோ கடைசி ஃபார்மேட்டுக்கு முன்னாடி ஃபார்மேட் கரெக்ட்டுங்களா ஓடிட்டே இருக்குது டேபிள் காணோம் வந்துச்சு கடைசி ஃபார்மேட்டுக்கு முன்னாடி ஃபார்மேட் இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட் இங்க இருக்குது பாத்தீங்களா z squared வரணும் இவ்வளவு பெரிய டேம் நம்ம எழுதணும் சரியாப்பா அதான் சார் அதான் போட்டியா அதாவது இதை எடுக்க போறோம் இந்த டேம் எடுக்க போறோம் சூப்பர் வெரி குட் அப்போ az square plus bz plus c வந்துட்டேன் சொல்லுங்க az squared plus square plus bz plus c into e power minus 2z நம்மளுக்கு என்ன வேணும் y double dash வேணும் y double dash y dash வேணும் பார்த்தலாமா yp dash u into v மெத்தட் போறீங்க theta is equal to d by so theta equal to d by dz னுக்குனால dy by dz பண்றோம் ஆமா
வித் ரெஸ்பெக்ட் இஜெட் தான், எக்ஸ் கிடையாது, வித் ரெஸ்பெக்ட் இஜெட் தான். ஓகே சார், ஓகே. எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட். அப்ப u v போடலாமா? சொல்லுங்க. u இது u, இது v. ஃபார்முலா என்ன? u dash v plus u v dash. கம்ப்ளீட் பண்ணுங்க. 2az plus b into e power minus 2z plus az square plus bz plus c minus 2 into e power minus 2z into 2. ஓகே சார். இது காம்பினேஷன் பண்ணிக்கோ, இப்பவே காம்பினேஷன் பண்ணிக்கோ. e power minus 2z வெளியே எடுத்துக்கோ. அப்ப காம்பினேஷன் பண்ணி என்ன ஆகும் பாத்துக்கங்க. 2az plus b minus 2az square minus 2bz minus 2c minus 2c. bங்கிற டேம் காமன் எடுத்துக்கோ, bங்கிற டேம் காமன் எடுத்துக்கோ, அண்ட் a cங்கிற டேம் கரெக்டா எடுத்துக்கங்க மாத்தி. சரிங்களா? அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப e power minus 2z ஏங்கிற டேம் காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? இங்க 2z இருக்குது, இங்க என்ன கிடைக்குது? minus 2z square இருக்குது, minus 2z square இருக்குது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி bங்கிற டேம் காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? இங்க வந்து 1 கிடைக்குது, இங்க வந்து minus 2z கிடைக்குது, minus 2z கிடைக்குது. சரிங்களா? minus 2c. ஓகே. சரியாப்பா? இப்போ yp தான் கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? yp dash கண்டுபிடிக்கணும். yp dash இங்க கண்டுபிடிச்சோம், yp double dash கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, எவ்வளவு பெரிய டைம் கண்டுபிடிக்கணும்? பொறுமையா போடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? minus 2 e power minus 2z. இந்த டைம் அப்படியே இருக்கும். a into 2z minus 2z squared plus b into 1 minus 2z minus 2c plus e power minus 2z. இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? இந்த ஃபுல் டேர்முக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சொல்லுப்பா, என்ன வருங்க? a 2z பண்ணா 2, 2z ஸ்கொயர் பண்ணா 4. 2 minus 4z. வெரி குட். plus b into minus 2. சூப்பர். அது 0. அவ்வளவுதான். சரி, மறுபடியும் இப்போ ஒரு இஜெட்டை 2z காமன் எடுத்துலாமா? அப்ப சொல்லுங்க, yp double dash e power 2z வெளியே எடுத்துக்கங்க, minus 2 உள்ள கொண்டு போய்க்குங்க. அப்ப என்னாச்சு? 2a minus 2a into 2z minus 2z square. இங்க a எங்க இருக்குது? இங்கே இருக்குது. இதை காம்பினேஷன் பண்ணணும். பிளஸ் ஓகே, a minus 4 a into 2 minus 4z. கரெக்ட்டுங்களா? மறுபடியும் காமன் எடுத்துக்கலாம். ஓகே, இது டேம் முடிஞ்சது. அடுத்து bங்கிற டேம். bங்கிற டேம்னா இந்த minus 2 இதையும் கம்பைன் பண்றீங்க. அப்ப என்னாச்சு? minus 2b 1 minus 2z. கரெக்ட்டுங்களா? இங்க எகைன் என்ன கிடைக்குது? minus 2b கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? minus 2b இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் என்ன? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 4c. கரெக்ட்டுங்களா? பிளஸ் 4c. இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா? இந்த டைம் கரெக்டா இருக்குதா? இந்த டைம் கரெக்டா இருக்குதா உங்களுக்கு? எஸ் சார். சரி, இப்போ a காமன் எடுத்துங்க. எதுக்கு a? இந்த a இந்த a காமன். காமன் எடுத்து என்ன வரும் பாருங்க. minus 4z plus 4z square plus 2 minus 4z. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதே மாதிரி b க்கு பாருங்க, மைனஸ் b ஏ காமன் எடுக்கலாம். b மட்டும் காமன் எடு, மைனஸ்ல வேண்டாம். minus 2 ஓகே plus 4z minus 2 plus 4z minus 2 plus அவ்வளவுதான், minus 2 plus 4c. ஓகேங்களா? equal to இவ்வளவுதான். எஸ் சார். இதுல என்ன டவுட் இருக்குதா? இந்த டேம் எங்க போய் அப்ளை பண்ணணும்? இந்த இடத்துல அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய டாபிக். இந்த இடத்துல அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே சார். போடலாமா? theta square y னா y double dash சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஆமா, போடலாமா? அப்ப e power ஓகே z a into minus 4z plus இது minus 8z மாத்திடலாமா? minus 8z மாத்திடுங்க. கரெக்ட்டுங்களா? minus 4z ரெண்டு டைம் வருது. அப்ப என்ன பண்ணலாம்? 4z squared minus 8z plus 2. கரெக்ட்டுங்களா?
அதே மாதிரி -2 -2 ரெண்டு தடவை வருது. அப்போ என்னாச்சு +b இன்ட்டு 4z -4 ப்ளஸ் 4c. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமோட ரிசல்ட். கரெக்டுங்களா? அதே மாதிரி ரெண்டாவது டைமோட ரிசல்ட் என்ன இருக்குது? -θ² θ டபுள் டேஸ் -2θ. -2θனா ஒரே ஒரு டெரிவேட்டிவ். அப்போ என்னாச்சு -2 இன்ட்டு e⁻2z. ஏவோட வேல்யூ என்ன? a இன்ட்டு இதை ஏவோட வேல்யூ. கரெக்டுங்களா? 2z - 2z². 2z - 2z². a இன்ட்டு 2z - 2z². கரெக்டாப்பா? அடுத்து b-யோட வேல்யூ +b இன்ட்டு 1 - 2z +b இன்ட்டு 1 - 2z. சரியா தம்பி? ஓகே. b-யோட வேல்யூ எழுதிட்டுமா? b-யோட வேல்யூ எழுதிட்டோம். அடுத்து c-யோட வேல்யூ -2z -2c -2c. இதோட செகண்ட் பார்ட் முடியுது. தேர்ட் பார்ட் என்ன செய்யறாங்க? +yp-யோட வேல்யூ. இருக்கு yp-யா வேற என்ன செய்ய வருதா? +1 இன்ட்டு yp தான். ஓகே, அப்போ yp-யோட வேல்யூ. அப்போ yp-யோட வேல்யூ எழுதிங்க. வெறும் yp. ஆமா, அப்போ சொல்லுங்க. +yp வேல்யூ என்ன எடுத்தோம்? az² + bz + c இன்ட்டு e⁻−2z. e⁻−2x -2z. e⁻−2z. இது எல்லாம் ஈக்குவல் டு என்னது? ஈக்குவல் டு z² e⁻−2z. கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் டு z² e⁻−2z. ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? ஓகே சார். இப்போ எல்லாம் z² கோஎஃபிஷியன்ட் z கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டைம் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க. ஓகே ஓகே. பொறுமையா போடுங்க. என்ன வருது பாருங்க. இப்போ z² கோஎஃபிஷியன்ட் என்ன? a க்கு என்ன இருக்குது? 4z². 4z². கரெக்ட்டா? 4z² போடுமா 4a ன்னு எழுதுவோம். 4a ன்னு எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? 4a. இங்க வந்து 4a. இங்க z² வேல்யூ 4a இருக்குது. கரெக்ட்டுங்களா? மடி இங்க என்ன இருக்குது? மடி z² வேல்யூ -2z². இங்க ஒரு -2 இருக்குது. பா, இது விட்டுட்டு பாருங்க. இது வெளியில ஒரு -2. அப்ப என்னாகும்? +4. ஓகே. அப்படி போடலாமா? +4a. +4 ரைட். +4a. கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். ஈக்குவல் எவ்வளவு கிடைக்குது? 1 ன்னு கிடைக்குது. கரெக்டாப்பா? அப்ப a ஈக்குவல் எவ்வளவு? சரி இல்ல சார். இன்னொன்னு இருக்குதா? லாஸ்ட் ஒன் சார். +1 +a. என்னாச்சு? a ஈக்குவல் 1/9 வருது. கரெக்ட்டுங்களா? a = 1/9. ஓகே சார். சூப்பர். அடுத்து z ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தலாமா? z ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க. இங்க a இருக்குது, இங்க -8a. -8a. இங்க 4b +4b. வேறங்க இங்க -2 இருக்குது. -4a. 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 மைனஸ் +4b. +4b. கரெக்ட்டுங்களா? z கோஎஃபிஷியன்ட். எஸ் சார், எஸ் சார். +4b +b. கரெக்ட்டுங்களா? +b equal to 1. ஈக்குவல் 0. z ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல. சாரி சார். எஸ் சார். ஓகே, அப்ப என்னாச்சு? -4a -8a -12a. 4b b + 9b. கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் 0. இதெல்லாம் 3 ஆல டிவைட் ஆகும். 3 ஆல டிவைட் ஆனா கிடைக்கும் -4a + 3b ஈக்குவல் டு 0. அப்ப b ஈக்குவல் என்ன கிடைக்குது? 4/3 equal to 4/3 into a. b equal to -4/36 37 27. ஏன் மைனஸ் பிளஸ் தானே? சாரி சார், 4/27. 4/27. இது வந்து z ஓட கோஎஃபிஷியன்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சார். a z² னா 1/9 z² + 4/20. இல்ல அவசரப்படாத, c வேல்யூ கண்டுபிடிக்கல. கான்ஸ்டன்ட் டைம் போடல. c இருக்கு. எஸ் சார், c இருக்கு. c வந்து என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்து 4c இருக்குது பாருங்க.
2A. நோ சார் 2A. 2A ஓ ஆமாம் சார், சிஏ இல்லை 4B இல்ல இல்ல கான்ஸ்டன்ட் என்ன? அதில். 2A minus 4B minus 4B plus 4C. -4B + 4C. இதுல A இல்ல கரெக்டா? இதுல A இல்ல, B இருக்குது. B என்னது? -2B -2B -2C இல்ல -2C plus 4C. இந்த -2 உள்ள போகல, plus 4C plus 4C. இங்க ஒரு C இருக்குது, plus C plus C equal to 0. கரெக்டாப்பா? equal to 0. Yes sir. -4 -6 அப்ப 2A minus 6B, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, இங்க 1 plus 9C equal to 0. கரெக்டாப்பா? சிம்பிள் பண்ண வருது. சிம்பிள் பண்ணுங்கண்ணே, எவ்வளவு வருதுண்ணே? 2 into 1/9 minus 6 into B. B ஓட விலை எவ்வளவு வந்தது? 4/27. 4/27. I never had it in sheets. This one is the type of for right now. Study for example. I never had it in sheets, but I used 4/27 plus 9C plus 9C equal to 0. கரெக்டாப்பா? இந்த டேர்ம் சிம்பிள் பண்ணுங்க. இந்த டேர்ம் சிம்பிள் பண்ண C வரும். இந்த டேர்ம் சிம்பிள் பண்ணி சொல்லு, C என்னன்னு சொல்லுங்க. கால்குலேட்டர் போட்டு டக்குன்னு வந்துருப்பாங்க. கால்குலேட்டர் போட்டு சொல்லுங்க டக்குன்னு. 2/9 minus இது கட் பண்ண சரியா? இது கட் பண்ண 9. கரெக்ட்டா? இது கட் பண்ண 9. அப்ப என்னது? 2/9 minus 12/9 plus 9C equal to 0. அப்ப 2 minus 12 வந்து 10. அப்ப minus 10/9 plus 9C equal to 0. What you want? so C equal to 2/81. என்னப்பா? 10/81 கரெக்ட்டுங்களா? Yes sir. சரிங்க, அப்ளை பண்ணிடலாமா? அப்ப என்னாச்சு? Okay. YP equal to என்ன கிடைக்கும்? AZ². A ஓட விலை என்ன? 1/9. 1/9 Z² plus 4/27 Z plus C ஓட விலை சொல்லுங்க. 10/81. 10/81 கான்ஸ்டன்ட். கரெக்டா தம்பி? Okay. Yes sir. அப்ப Z ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணு. Z ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? அப்போ YP equal to 1/9. Z ஓட வேல்யூ என்ன? log x ஆ? அப்ப log x Z is equal to log x. Log x the whole square plus 4/27 log x plus 10/81 into e power minus sir. 2. இது விட்டுட்டோம் சார். e power yes sir. So e power z வந்துட்டு x ன்னு எழுதுவோம். அப்ப x power -2 1/x². 1/, so x power -2 which is equal to 1/x. Yes sir. 1/x². Okay sir. இது வந்துட்டு yp. ஆமாடா கண்ணு. அப்ப சொல்யூஷன் Okay sir. புரிஞ்சு. y equal to yc. Y is equal to yc plus yp. So a log x plus b into x plus 1/9 1/9 log x 1/9 log x the log whole x square plus 4/, plus 4/9 log 4/27 log x plus 10/81 by 1 into x power -2. Okay sir. done. அவ்வளவுதான் கண்ணு. இது ஆயிடும். பண்ணிடுவேன் சார். எந்த டைப் வந்தாலும் நீங்க உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணா. This video sponsored by Buy Mode Shopping App. Thank you.